வணக்கம். இந்த வீடியோல மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். மிதுன லக்னக்காரர்களுக்கு ராகு 9ஆம் வீட்லயும் கேது 3ஆம் வீட்லயுமே பயிற்சியா. சோ இந்த பயிற்சி உங்களுக்கு நிறைய விஷயங்களை தூக்கி போடுற பயிற்சியாலாம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வரலாம். அது என்னன்னா, உங்க ஃபேமிலிக்குள்ளார இருக்கிற பெரியவங்க, அதாவது எல்டர்லி பீப்புளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்களோட இமீடியட் பாஸ் இல்லைன்னா உங்க அப்பா ஸ்தானத்துல யார் இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் இந்த ராகு கேதுக்கு நீங்க விளக்காவோ இல்ல பூஜையாவோ அப்பப்ப செய்து கொள்ளலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நம்ம பூஜை அப்படின்றத பண்ண வேண்டியிருக்கும். பட் உங்களுக்கு அப்பப்ப பிரச்சனையை கொடுக்கும் போது அப்பப்ப அதுக்கான பரிகாரங்கள் நீங்க செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பொருட்கள் எல்லாமே மாற்றம் அடையும். இப்ப நீங்க சோஃபா வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை மாத்துவீங்க, செல்போன்னா அதை மாத்துவீங்க, லேப்டாப்னா அதை மாத்துவீங்க. நிறைய கேட்ஜெட்ஸ், நிறைய பொருட்கள் வீட்டுல மாத்திண்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த மாற்றங்கள் நீங்க ஏற்படுத்தல, வேண்டாம் செலவாகும் அப்படின்னு நீங்க தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை மாத்தியே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் தான் நெக்ஸ்ட் 1.5 to 2.5 வருஷத்துல நடக்கும். அதனால நீங்க பரிகாரமா எல்லா பொருட்களையுமே நீங்க மாத்திடலாம். இப்ப 10 வருஷத்துக்கு மேல என் வீட்டுல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்காம அதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் வாழ்க்கையில வரும். அதனால நீங்க இந்த ராகு கேது பயிற்சியை ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரம் அப்படின்றத கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு மேஜராக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. மீண்டும் அடுத்த வீடியோல கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.